கட்டமைப்புக்காக நான் 10,500 ரூபாய் அசஸ்மெண்ட், அதே போன்று 10,000 ரூபாய் அசஸ்மெண்ட், அதே போன்று 5,000 ரூபாய் அசஸ்மெண்ட் தான் தற்போது வழங்கப்படுகிறது. ஆக தீர்மானித்திருக்கின்றோம் ஏப்ரல் மாதத்துக்கு மாத்திரம் இது விழாக்காலம். இந்த மாதத்திற்காக மாத்திரம் 17,500 ரூபாய் 25,000 ரூபாய் வரை 7,500 ரூபாய் அதிகரிக்க நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 10,000 ரூபாய் அசஸ்மெண்ட் திட்டத்தை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு, அதாவது 5,000 ரூபாயால் அதிகரிக்கின்றோம். எனக்கு ஒருக்கான அந்த இடைமாறுகால நிலை இருக்கின்றவர்களுக்கான 2,500 ரூபாய் அதிகரிப்பு, அதாவது 8,500 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு மேலதிகமாக இதற்காக செலவிட வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்கள், மின்சார பிரச்சனை, மின் கட்டண பிரச்சனை அல்லது மின்பட்டியல் பிரச்சனை. நீர்த்தேக்கங்களுடைய நீர் மட்டம் குறைவதன் காரணமாக எங்களுக்கு அனல் மின் நிலையம் ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை தான் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். விசேடமாக ஃபர்னஸ் ஆயில், நாப்தா, டீசல் நிலையங்களிலே டீசல், நாப்தா, ஃபர்னஸ் எண்ணெயினுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அது எங்களை பாதித்திருக்கிறது. மூன்றாவது, நீங்கள் சொல்கின்ற நிலக்கரியினுடைய தரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி காரணமாக மின்சாரம் குறைவாக உற்பத்தி செய்யப்படுகிறது. அது ஏனைய நிலையங்கள் ஊடாக ஒரு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற போது மேலதிகமான செலவு ஏற்படுகிறது. இந்த மூன்று விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே இதை பார்க்கின்ற போது எங்களுக்கு க்ரூட் ஆயில், உண்மையில் மசகு எண்ணெய் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். புஜூராவிலிருந்து எங்களுக்கு வர வேண்டியிருந்தது. சிங்கப்பூரிலிருந்து, இந்தியாவிலிருந்து நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டதை வாங்குகின்றோம். உண்மையில் நாங்கள் மத்திய கிழக்கில் தான் மசகு எண்ணெய் வாங்க வேண்டியிருந்தது. ஆகவே எங்களுக்கு வரவிருந்த ஒரு கப்பல் தாமதமானது, இன்னொரு கப்பலும் தாமதமாகி இருக்கிறது. ஆகவே அடுத்த மாதம் எங்களுக்கு 16, 17 நினைக்கின்றேன் உண்மையிலேயே அந்த வழித்தடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் நான் நினைக்கின்றேன் மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று எங்களுக்கு வரும். ஆகவே நிலையங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உண்மையில் சுத்திகரிப்பு நிலையங்களில் சுத்திகரிப்பு ஒரு சில நாட்களுக்கு சுத்திகரிப்பு நிலையத்தை மூட வேண்டி வரலாம் என்று நினைக்கின்றேன் சில நாட்களுக்கு. ஆகவே சுத்திகரிப்பு ஊடாகத்தான் எங்களுக்கு தேவையான நாப்தா மற்றும் ஃபர்னஸ் ஆயில் கிடைக்க பெறுகின்றது. ஆகவே சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடாக நாப்தா மற்றும் ஃபர்னஸ் ஆயில் ஊடாக பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த அபாயத்தை நாங்கள் இனம் கண்டு ஃபர்னஸ் ஆயிலை இறக்குமதி செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். நான் 13, 14 தேதிகளில் ஃபர்னஸ் ஆயில் கப்பல் ஒன்று இந்த நாட்டுக்கு வரும். அப்போது நாங்கள் மசகு எண்ணெய் ஊடாக ஃபர்னஸ் ஆயில் பெற்றுக்கொண்டதை விட ஃபர்னஸ் ஆயிலை இறக்குமதி செய்கின்ற போது எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். சுத்திகரிப்பு நிலையத்தை சில நாட்கள் மூட வேண்டி வந்தால் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஊடாக தேவையான நாப்தாவை உற்பத்தி செய்யாவிட்டால் டீசல் ஊடாக அதை இயக்க வேண்டி வரும். மின்சார அமைச்சரின் அடிப்படையில் ரவி கருணாநாயக் அவர்களுக்கு தெரியும் இதுதான் உண்மையான நிலை. அதன் காரணமாக என்னுடைய மின்சார கட்டணம் அதிகரிக்கும். எல்பிஜி வரும், எல்பிஜியும் வருவதில்லை. அது வராவிட்டால் கேஸுக்கும் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை உண்மையிலே மத்திய கிழக்கில் நாங்கள் மசகு எண்ணெயை கொண்டு வந்தோம். ஆகவே அந்த துறைமுகங்களுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த கப்பல் வழிகள் தடைப்பட்டிருக்கின்றன, இடையூறுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆக இந்த பிரச்சனை ஏற்பட்டது. நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாத நடுப்பகுதியிலே எல்சி ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை செய்து வருகின்றோம். ஆகவே இந்த மசகு எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக நெப்டா மற்றும் ஃபர்னஸ் ஆயிலுக்கும் மாற்றாக நாங்கள் டீசலை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. அப்போது மின்சாரத்திற்கான கிரயம் அதிகரிக்கும். ஆகவே இந்த கிரயம் பல வழிகளை பாதிக்கும். நீர்த்தேக்கங்களுடைய நீர்மட்டம் குறைந்தது ஒன்று, அதன் காரணமாக எரிபொருள் ஊடாக நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய ஏற்பட்டது. இரண்டாவது, எரிபொருள் விலை அதிகரித்தன் காரணமாக மின்சார கட்டணத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. மூன்றாவது, ஃபர்னஸ் ஆயில் மற்றும் நெப்டா மாற்றீடாக டீசலை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சனை. நான்காவது, நாங்கள் எதிர்பார்க்கின்ற உற்பத்தி நிலக்கரியினூடாக கிடைக்கப்பெறாமை. நான் நினைக்கிறேன் முன்தினம் நிலையம் முழுமையாக இயங்கியது.
270 உற்பத்தி செய்யப்பட வேண்டும். மூன்றில் அடுத்த 260, மற்றதிலே 242 என்று நினைக்கின்றேன். ஆகவே அங்கே ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறது. ஒரு நாள் மெகாவாட் 900 இருந்தது, அது 810 மெகாவாட் தான் கிடைக்கப்பெற்றது. எல்லா நிலையத்திலுமே 30 மெகாவாட் அந்த உலக வினைத்திறனுக்காக தேவைப்படுகிறது. ஆக 810 மெகாவாட் தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. 270 மெகாவாட் படி சில சந்தர்ப்பங்களில் 270 மெகாவாட்டை உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கிறது. நிலக்கரி தரத்திலே பிரச்சனை இருக்கிறது. அது டெண்டருடைய பிரச்சனை அல்ல. வழங்க செய்கின்ற நிறுவனம் சரியான முறையில் எங்களுக்கு வழங்கவில்லை. சரியான தரமான நிலக்கரி வழங்கப்படவில்லை. ஆகவே அதை தரத்தை பார்ப்பது நாங்கள் கடித்து சாப்பிட்ட அல்ல, உரிய ஆய்வுக்கூடங்கள் ஊடாகத்தான் அதை பார்க்கின்றார்கள். ஏற்றுவதற்கு முதல் கப்பல் ஏற்றுவதற்கு முதல் அந்த ஆய்வுக்கூடத்தில் இந்த அறிக்கை அனுப்புவார்கள், நிலக்கரி தரமானது என்று. அது பிறகு நாங்கள் 80% செலுத்துவோம். இன்று 20% செலுத்துவதற்கு இந்திய ஆய்வுக்கூடத்தின் ஊடாக நாங்கள் பரிசோதனை மேற்கொண்டோம். நான் நினைக்கிறேன் என்ன காரணத்திற்காகவோ உண்மையில் 2023ஆம் ஆண்டு தான் இந்த இந்திய ஆய்வுக்கூடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த 2 சந்தர்ப்பங்களிலும் அது சித்தி வருகிறது. ஆகவே 3 கப்பல்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. சோதனை அறிக்கைகளில் அவை தரமானவை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்தாலும் கூட பாருங்கள், எங்கள் கட்டமைப்பு ரீதியில் உரிய உற்பத்தியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆகவே சில நிலக்கரி துவைக்கு நாங்கள் 20% கொடுப்பனை செலுத்தாமல் இருக்கின்றோம். சிலவற்றுக்கு நாங்கள் அபராதம் இருக்கின்றோம். சில கப்பல்களுக்கு 80% நாங்கள் இன்னும் செலுத்தவில்லை. ஆகவே தரமற்ற நிலக்கரி காரணமாக நிலக்கரி ஊடாக உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை டீசல் ஊடாக உற்பத்தி செய்ய வேண்டிய ஏற்பட்டதால் ஏற்பட்டக்கூடிய மேலதிக செலவை அந்த கம்பெனியிடமிருந்து நாங்கள் அறவிட நடவடிக்கை எடுப்போம். அதை இந்த நாட்டு பிரஜையினுடைய மின்சார பட்டியலில் இருந்து நாங்கள் அறவிட மாட்டோம். அது எங்களுடைய அரசாங்கம், அது கம்பெனிக்காரருடைய அரசாங்கத்தில் அப்படி நடந்திருக்கலாம். இது மக்கள் அரசாங்கம் இப்படி நடக்காது. முதலாவது முறை பெனல்டி பார்க்கின்ற போது $98 ஒரு டோனுக்கு, அது 64 குறைந்திருக்கிறது. அது அதிகளவான ஒரு அபராத தொகை நாங்கள் தண்டப்பணம் விதிக்கின்றோம். செலுத்தாவிட்டால் வழக்கு தாக்கல் செய்வோம். அதை பாவரியாளருடைய பில்லுக்கு சேர்க்க மாட்டோம். அது மேலதிகமான விடயங்கள், எரிபொருள் அதிகரித்தல், விலை அதிகரித்தல், மற்றும் பெனசோயில் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை டீசலால் உற்பத்தி செய்தல் மற்றும் நீர்மட்டத்தில் குறைவு, இது எங்களுடைய மின்சார பட்டியலை பாதிக்கும். ஆகவே மின்சார பட்டியலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற நிலையிலே நீங்கள் சொன்ன வகையிலே இலக்கு தரப்பினருக்கு அல்லது தெரிவு செய்யப்பட்ட பகுதியினருக்கு நாங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மின்சார கட்டணம் அதிகரித்துமே இந்த நிலையின் காரணமாக ஏற்பட்டது அல்ல. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எதிர்பார்ப்பு அமைவாகத்தான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் அதிகரித்தோம். 30 அளவுக்கும் அதிகமாக 15% அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நாளொன்றுக்கு 50% என்று சொல்லலாம். ஆகவே தீப்பந்தங்களை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். இது 50%. அடுத்த பகுதிக்கு ₹1, அடுத்த பகுதியினருக்கு ₹1.50 என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்பு இந்த பிரச்சனையின் காரணமாக அல்ல, இந்த நெருக்கடி நிலை காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒன்று, மின்சார சபைக்கு இந்த சுமை ஏற்றுக்கொள்ள சொல்லலாம், அல்லது எங்களுடைய திரைசை அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் அதை முழுமையாக மக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லலாம். நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதில் ஒரு பங்கினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவும், ஒரு பங்கினை பாவனையாளர்கள் அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்ளவும், ஏனைய பங்கினை கம்பெனி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கம்பெனி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலக்கரின் தரமற்றதன் காரணமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தினுடைய குறைவினை கம்பெனி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்படி செய்யாமல் ஒருபோதும் மக்கள் மீது சுமத்தப்படாது. இது மின்சார சபை அல்ல, தேசிய உற்பத்தி கம்பெனி, மன்னிக்க வேண்டும், தேசிய கட்டமைப்பு முகாமைத்துவ நிறுவனத்தினால் இந்த சுமை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அதற்கு அமைவாக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். 90 அலகை விட குறைவாக பயன்படுத்துவோருக்கு அடுத்த மின்சார பட்டியலில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் போது நிவாரணம் வழங்க எதிர்பார்க்கின்றோம். அதற்காக நாங்கள் ஒரு மாதத்திற்கு
500 கோடி ரூபாவை ஒதுக்குகின்றோம். 3 மாதங்களுக்கு 1500 கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்கின்றோம். அண்டளவாக பார்க்கின்ற போது 32 பில்லியன் நட்டம் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 15 பில்லியனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது. 7 பில்லியனை அந்த நிலக்கரி பிரச்சனை ஊடாக நாங்கள் உண்மையில் அவர்களிடம் அறவிடுவோம். 2 பங்கு மின் பட்டியலுக்கு உள்ளடக்கப்பட வேண்டும். இதைவிட நல்லதொரு முறை யாரேனும் ஒருவர் எழுந்து சொல்லுங்கள் பார்ப்போம். இதுதான் இந்த சகலவற்றையும் செய்யக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இப்படியான அவசர நிலையின் போது செய்யக்கூடிய ஒன்று. இந்த நெருக்கடி 2022ஆம் ஆண்டும் ஏற்பட்டது. 5000 ரூபாய் நாணயத்தாள்களை அச்சிட்டு வெளியிட்டார்கள். 2 முறை செய்தார்கள். அப்போது என்ன நடந்தது? பணவீக்கம் அதிகரித்தது 70%. அதிகளவான பணப்புழக்கம் நாட்டுக்குள் ஏற்பட்டது. எங்களுக்கு செய்யலாம், எங்களுக்கு பங்கிடலாம். அடுத்த பக்கம் பார்க்க வேண்டும். 70% பணவீக்கம் அதிகரித்தது. வட்டி வீதம் 33% மாறியது. ஓடி 60 மாறியது. பணிகளுடைய வட்டி 30 விட அதிகமாக இருந்தது அரசாங்கத்தினுடைய வட்டி. ஆக இது முறையற்ற ஒரு விடயம். பணவீக்கம் பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். வங்கி வட்டி வீதத்தை பார்க்க வேண்டும். மக்களுடைய கொள்வனவு சக்தியை பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் பார்த்து திரைசேரி சுமக்கக்கூடிய பங்கும் இருக்கிறது. அதையும் பார்த்துதான் நாங்கள் இந்த முறையான திட்டத்தை வகுத்திருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்த அடிப்படையில் பார்க்கிற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தித்வா சூறாவளியின் போது, தித்வா பேரழிவின் போது எங்களுக்கு மேலதிகமாக 50,000 கோடி ரூபாவினை மக்களுடைய தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தினோம். இதுதான் அரசாங்கம். இதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. இந்த பேரழிவின் போது நாங்கள் தற்போது 10,000 கோடி ரூபாவினை நான் முன்வைத்திருக்கின்றது பொதுக்காக ஒதுக்கி இருக்கின்றோம். 10,000 கோடி ரூபாவினை 100 பில்லியனை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த முன்மொழிவுக்குள் இந்த அளவு பெரிய நிதி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாங்கள் 3 மாதத்திற்காக இந்த நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த நிலை இன்னும் தொடரும் என்று சொன்னால், இந்த பிரச்சனை அதிகரிக்கும் என்று சொன்னால், நாங்கள் உங்களிடம் வருகிறோம், முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கின்றோம், திட்டத்தை முன்வைக்கின்றோம். அதற்கான அங்கீகாரத்தை வழங்குங்கள். ஆகவே புதிதாக நாங்கள் இதற்காக கடன் வாங்கவில்லை. புதிய நாணயத்தாள்களை அச்சிடாமல் எங்களுடைய வரவு செலவு திட்டத்துக்குள்ளாக நாங்கள் இந்த நிதியை தேடி இருக்கின்றோம். ஆகவே இதன் காரணமாக நாட்டுக்குள் பணப்புழக்கம் அதிகரிக்காது. ஒருபோதும் எங்களுடைய அரசாங்கத்தின் கடன் சுமை அதிகரிக்காது. நாளாந்தம் அரசாங்கம் சந்தையில் எடுக்கக்கூடிய பிணைமுறைகள் மற்றும் வங்கிகளுடைய பெறுமதி அதிகரிக்காது. அதிகரித்தால் வட்டி வீதம் அதிகரிக்கும். ஆகவே 10 வீதத்தை விட வட்டியை குறைத்துக் கொண்டு, பணவீக்கத்தையும் குறைவாக வைத்துக் கொண்டு, டாலர் பற்றியும் பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த எரிபொருள் பயன்பாடு இந்த அளவில் தொடரும் என்று சொன்னால், எங்களுடைய எரிபொருள் விலை அதிகரித்தால் ஏப்ரல் தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் எங்களுக்கு மேலதிகமாக $5 பில்லியன் 1.5 பில்லியன் எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படும். அது எங்களுடைய டாலரிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே எரிபொருள் பயன்பாட்டை நாங்கள் சிக்கனமாக மேற்கொள்ள வேண்டும். விலையின் மீது மாத்திரம் இந்த பிரச்சனை ஏற்படாது. ஆக இவை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகவும் முறை சார்ந்த விதமாக, பொருளாதாரத்தில் எந்த விதத்திலும் தாக்கம் செலுத்தாத விதமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காகவும் பொருளாதாரத்தை இயல்பு நிலையில் கொண்டு செல்லும் விதமாக அரசாங்கம் 10,000 கோடி ரூபாய்களை நிவாரண பொதியாக அறிவித்திருக்கின்றது. மீட்கான தொழிலாளர்கள், விவசாயிகள், பொதுவாக எல்லா மக்களுக்கும் எரிபொருள் மானியமாக, மின் மானியமாக, அதே போன்று மீன்பிடி படகுகளுக்கும் விவசாயிகளுக்குரிய உர மானியமாகவும், சிறு தோட்ட உரிமையாளர்களுக்கும் அதே போன்று அஸ்திஸ்வ நலன்புரியாளர்களுக்காகவும் இந்த 100 மில்லியன்கள் மானியமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமை இன்னும் மாற்றி அமைக்கப்படுகின்ற போது அது தொடர்பாக நாங்கள் கலந்து கொள்ள தயாராகவும் இருக்கின்றோம். இறுதியாக எங்களுடைய நிதி தேவைப்பாடுகள் அடிப்படையில் தொடர்ச்சியாக எரிபொருள் மின்சார வழங்குவதற்கான பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். தற்போதுள்ள நிலைமைகளுக்கு
அமைவாகவும் திட்டங்களுக்கு அமைவாகவும் மே மாதம் இறுதி வரையாகவும் தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எரிபொருளை நிவாரண அடிப்படையில் மானிய அடிப்படை வழங்குவதற்காக தொடர்ந்தேசியா வழங்குவதற்காக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மே மாதம் இறுதி வரையாக அந்த எரிபொருளை எங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது நிலைமைகளுக்கு அமைவாக அது மாறி அமைக்கூடியதாக இருக்கும். அதன் பின்னராக எவ்வாறு இந்த விடயங்கள் இருக்கிறதும் 55 நாட்கள் காணப்படுகின்றன. அதற்கு அமைவாக எவ்வாறு நாங்கள் திட்டமிடல் செய்ய வேண்டும், இந்த 55 நாட்கள் கடந்த விதமாக எவ்வாறு நாங்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியும் நாங்கள் திட்டமிடலை வைத்திருக்கின்றோம். மே மாதம் இறுதியான தேதி வரையாகவும் வைத்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அன்புக்குரிய இந்திய பிரதமர் மோடி அவர்களோடு கலந்துரையாடுகின்றேன். அவர் விசேடமாக டீசல், பெட்ரோல் ஓரளவு வழங்குவதற்கான இடக்கப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று சீன தூதுவரிடம் பேச இருக்கின்றோம். அவர் அண்மையில் சீனாவுக்கு சென்று அரசாங்கத்தோடு கலந்து பேசி எங்களுடைய சந்தித்திருக்கின்றார். சீன அரசாங்கமும் டீசல், பெட்ரோல் ஓரளவினை வழங்குவதற்கான இடக்கப்பாடுகளை எட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அது தொடர்பான நடவடிக்கைகளை ரஷ்யாவுடைய வலுசக்தி அமைச்சர் உடனடியாக இங்கு வருகை தந்து கலந்து பேசியிருக்கின்றார். அதே போன்று ரஷ்யாவின் வெளிநாட்டு விவகார பிரதி அமைச்சரும் வந்திருந்தார், கலந்துரையாடியிருந்தோம். நிலக்கரி, எரிவாயு, உரம் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் பேசி இருக்கின்றோம். உலக நிலைமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கின்றது. எவ்வாறான கொடுக்கல் வாரங்கள் செய்திருந்தாலும் கூட தயார் நிலைமை தொடர்பாக அதில் சிக்க நிலைமைகள் அது எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளும் தாக்கம் செலுத்திருக்கின்றன. அதற்கு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஏப்ரல் 11ஆம் தேதி வரையாகவும் மார்ச் மாதம் 11ஆம் தேதி குறிப்பிட்டிருந்தார். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரையாக ரஷ்யாவோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற விடயங்களை கொண்டு செல்லப்பட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தொடருமா இல்லை என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ரஷ்யாவோடு நாங்கள் வலுமிக்கதான கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அவருடைய அமைச்சர் வலுசக்தி அமைச்சருக்கு வந்திருந்த போது இங்கு நாங்கள் தொடர்பாக பேசி இருந்தோம். தேவையான ராஜதந்திர உறவுகளை மேற்கொள்வதற்காகவும் தொடர்ச்சியான வலுசக்தியை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கணும். அரசாங்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இருக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளை மிகவும் விழிப்பாகவும் நீங்கள் பாராளுமன்றம் இருக்கின்ற கருத்துக்கள், பாராளுமன்ற வழியிலே கூறுகின்ற விடயங்கள், எல்லா கருத்துக்களையும் நாங்கள் காது கொடுத்து கேடு அவற்றை உள்வாங்கியதாக இந்த விடயங்களை கருத்தில் எடுத்திருக்கின்றோம். ரூபாயினுடைய வருமானம் ஓரளவு குறைந்து இருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் வெளிநாட்டு மார்ச் மாதத்திலே வெளிநாட்டு புலம்பெயர்வுகள் அதிகரித்திருக்கின்றன. அதே போல சுற்றுலா தொழில்துறை விசேடமாக எடுத்துக்கொண்டால் அந்த தொழில்துறையிலே சந்தர்ப்பம் எங்க சீசன் முடிந்ததன் பின்னராகத்தான், மார்ச் மாதத்தின் பின்னராகத்தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. யுத்த பிராந்தியம் அல்லாத சில பிரதேசங்களிலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த சுற்றுலா 1,00,000க்கும் அதிகமாக எதிர்பார்த்திருந்தாலும் கூட அவ்வாறு வரையறுந்திருக்கின்றார்கள். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தோடு அவர்கள் குழுவினர்கள் வந்திருந்தார்கள். உங்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டதாக 4 பேர் சந்தித்ததாகவும் எனக்கு அறிக்கையிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதனை நிராகரித்தீர்கள் எனக்கு தெரியவில்லை. பாராளுமன்றத்தின் கட்சி தலைவர்கள் இந்த அதிகாரிகளோடு கலந்துரையாடி இருக்கின்றார்கள். 4-5 தலைவர்கள் அங்கு பங்கு பெற்றதாகத்தான் அறிய வருகின்றது. சபாநாயகர் தான் அந்த எதிர்கட்சி தலைவர்களுடைய பட்டியலை தயார்படுத்தி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கலந்துரையாடல் வெற்றிகரமாக இடம்பெற்றதாக அறிய வருகின்றது. நிறைவேற்று துறை தொடர்பான ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வருவதற்காக நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். இந்த வாரத்திலே இந்த நிறைவேற்றுத்துறை சார்ந்தவர்களோடு கலந்துரையாடு மேற்கொண்டு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்காகவும் 5ஆம் 6ஆம் தவணை கொடுப்பனவுகள் கிடைக்கப்படவிருக்கின்றன. மே மாதம் இறுதியாகின்ற போது சர்வதேச நாணயத்திற்கும் நிதித்துறையாக $700 மில்லியன்கள் பெற்றுக் கொள்வதற்கு இயலுமை காணப்படுகின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கி தவிசாளர் உள்ளிட்ட குழுவினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்த 1.2 பில்லியன்களை இந்த டாலர்களை வழங்குவதற்காகவும் வழங்கியிருக்கிறார். இந்த வருடத்திலே உலக வங்கியோடு நாங்கள் பல கருத்திட்டங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றோம். நாங்கள் அங்கிருந்து பல உதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம். அதே போன்று
ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கியினால் வழங்கப்படுகின்ற சகல உதவிகளோடும் நாங்கள் வெளிநாட்டு பணவல்பர்களிலே எந்த தாக்கம் ஏற்படுத்த மாட்டாது. அதே போன்று இலங்கையிலே முதல் முறையாக கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் 2 மாதங்களில் மாத்திரம் எங்களுடைய மத்திய வங்கியிலே கொள்வனை செய்யப்படுகின்ற 700 மில்லியன்கள் கொள்வனை செய்யப்பட்டிருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சந்தையிலே டாலர்கள் 700 மில்லியன்கள் கொள்வனை செய்யப்பட்டிருக்கின்றது. 7 மில்லியன்கள் என்ற அடிப்படையில் அதனுடைய இருப்பு காணப்படுகின்றது. ஒதுக்கம் என்ற அடிப்படையிலும் சந்தையில விலை குறைத்திருந்தாலும் கூட எங்களுடைய கடன் தவணைப்படத்தை செலுத்த வேண்டி இருக்கின்றது. அரசாங்கம் மத்திய வங்கியினால் செலுத்த வேண்டிய விடயங்கள் கடன் கொடுப்பனவுகள் வழங்கப்படவும் வேண்டியிருக்கின்றது. அதனுடைய குறைவுகள் இந்த மாதத்திலே இடம்பெற நிலையிலுமே காணப்படுகின்றது. 700 மில்லியன்களை வைத்துக் கொண்டு ஆசிய அபிவிருத்தி வங்கியோட இணங்கப்பாட்டின் அடிப்படையில் வெளிநாட்டு பணங்களுக்கு தொடர்பாக சிக்கல்களை நாங்கள் எதிர்கொள்ளவும் இருக்கின்றோம். சிக்கல்கள் எதிர்க்கின்ற நாடுகளிலே சில பண அலகுகளுடைய பெறுமதி குறைவு காணப்பட்டிருக்கின்றது, தேய்மானம் காணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் உலக நிலவரத்தை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். அந்த நிலைமைக்கு நாங்கள் சென்றிருக்கவில்லை. 3 அளவினதாகத்தான் எங்களுடைய தேய்மானம் காணப்பட்டிருக்கின்றது. இந்த நெருக்கடிகளுடைய மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்கள் நாடுகளின் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தற்பொழுது பண அலகுகளுடைய தேய்மானம் குறைவாக காணப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நாணயத்தை வலுப்படுத்திக் கொண்டு எங்களுடைய இந்த பண்டிகை காலங்களின் அடிப்படையில் பொருட்களுடைய இறக்குமதி அதிகரித்திருக்கின்றது. 10ஆம் தேதிக்கு பின்னராக இறக்குமதி தொடர்பாக குறைவுகள் ஏற்பட முடியும். ஆகவே எங்களுக்கு அதனை ஈடு செய்யக்கூடியதாகவும் இருக்கும். டாலரில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கங்கள் விசேடமாக எரிபொருள்களிலே விலையேற்றம் காரணமாக 1.5 என்ற டாலர் என்கின்ற அடிப்படையில் தாக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாட்டு மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள விடயம் நுகர்வை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் எங்களுடைய இறக்குமதி சேதத்தை குறைத்துக் கொள்ள முடியும். 1.5 மில்லியன் என்ற விடயத்தை நாங்கள் 1 பில்லியன்களாக குறைத்துக் கொள்ள முடியும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது டாலரில் தாக்கம் செலுத்துகின்ற விடயம் என்ற அடிப்படையில் மறுபுறமாகவும் நாங்கள் சிறப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டி இருக்கின்றோம். அண்மை காலத்தில் ஏற்பட்டிருந்த எரிவாயு பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியான இயலுமை இப்பொழுது காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட காப்புறுதி கட்டணம், கப்பல் கட்டணம் அதிகரித்து இருக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. கடந்த காலப்பகுதியில் மார்ச் மாதம் 17ஆம் தேதி டெண்டர் திறக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பிரீமியம் 45 டாலர்களாக இருந்தது. அதனுடைய பிரீமியம் பெருமானம் சாதாரணமாக 3 டாலர்களாக தான் இருந்தது. 3-4 என்ற நிலையில் இருந்திருந்தது. விடயம் 14ஆம் தேதி நாங்கள் வைத்திருந்த டெண்டரிலே 45 டாலர்கள் பிரீமியம் என்ற அடிப்படையில் கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆபத்து நிலைமை அதிகரிக்கின்ற போது, போட்டித்தன்மை அதிகரிக்கின்ற போது, காப்புறுதி அதிகரிக்கின்ற போது இந்த பிரீமியம் தொகையும் அதிகரித்திருக்கிறது. ஆகவேதான் இந்த எரிவாயு கடல் பயணத்தின் ஊடாக ஏற்படுகின்ற பாதிப்பு, கடல் கட்டணம் அதிகரிப்பு, காப்புறுதி கட்டணம் அதிகரிப்பு என்ற அடிப்படையில் அவற்றில் அதை தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் வழங்கக்கூடிய இயலுமை காணப்படுகிறது. தனியார் துறை நிறுவனங்களுடைய பிரச்சனை அதில் விளக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. 2-3 தனியார் நிறுவனங்கள், 4 நிறுவனங்கள் இருந்தாலும் கூட 3 செயற்பாட்டில் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களுடைய விலையை நீங்களும் அதை திறக்குமாறு கோரியிருந்தீர்கள். சூப்பர் டீசல், சூப்பர் பெட்ரோல்களுக்கும் நாங்கள் சந்தைகளை திறந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் உற்பத்தி கிரயத்தை சரிப்படுத்துவதற்காகவும் நிலைமைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல எதிர்பார்த்திருக்கின்றோம். அதுதான் உண்மையான விலையாகவும் காணப்படுகின்றது. அரசாங்கத்திலே 155 விதமாக காணப்படுகின்றது இந்த எரிபொருள் சந்தை வாய்ப்பு. ஏனைய நிறுவனங்களுடைய அடிப்படையில் பாரிய இடைவெளி காணப்படும் பட்சத்தில் எங்களுடைய நிறுவனத்திற்கு அதனை ஈடு செய்ய முடியாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அந்த நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு விளைவிக்கின்ற பாரிய விலை முரண்பாடு ஏற்படுகின்ற போது ஒட்டுமொத்த விலை சுமையை நிறுவனத்துக்கு வழங்குவதற்கும் அதை தணிப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். யுத்தத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற வலுசக்தி துறையினுடைய நெருக்கடியையும் மக்கள் வாழ்வியல் ஏற்பட்டுள்ள தாக்கங்களையும் பொருளாதார செயற்பாடுகள் ஏற்பட்ட தாக்கங்கள் தொடர்பாகவும் கருத்தில்தான் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கின்றோம். ஆகவே உங்களுடைய கருத்துக்கள், அந்த குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் திறந்த மனதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை தற்பொழுது 3 மாதங்களுக்கு திட்ட முறையிலே நாங்கள் வகுத்திருக்கின்றோம். எரிபொருள் மற்றும்
உரம் போன்ற விடயங்கள் தொடர்பாக 3 மாதங்களை கொண்டிருக்கின்றோம். அதற்கு அப்பால் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற நிலைமை உலகத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தான் தாங்கி இருக்கின்றது. அவ்வாறு இதனை கொண்டு செல்வதாக இருந்தால் அதுக்கேற்ற விதமான தயார்படுத்தல்கள், நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் துறைசேரி ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நாங்கள் கருத்தில் எடுக்கின்றோம். நீங்கள் கருத்து கொடுத்து நீங்கள் கேட்டமைக்காக